ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கடைகள் எல்லாம் வடை சுட்டு வச்சுருப்பாங்க. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். எப்போ செஞ்சு வச்ச வடையாக இருந்தாலும் சரி மொறு மொறுன்னு இருக்கும். அதே மாதிரி கடைக்காரர் சொன்ன அதே மெத்தடில் நம்ம வீட்லேயும் மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக செய்யலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 250 கிராம் உளுந்து போட்டுறேன். நான் 2 தண்ணி ஊற்றி உளுந்தை கழுவிட்டு வந்து பார்க்கலாம். உளுந்து 2 தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் ஊறட்டும். 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். உளுந்து நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிடலாம். தேவைன்னா தண்ணி தெளிச்சிக்கலாம். உளுந்த மாவு நைஸாக அரைச்சாச்சு. 1 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டால் நல்லா வெண்ணெய் மாதிரி மதக்கணும். அதுதான் சரியான பக்குவம். இப்போ உளுந்த மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுடலாம். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, இதுக்கு தேவையான 3/4 ஸ்பூன் உப்பு, 150 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் போட்டுடலாம். 2 ஸ்பூன் பச்சை மிளகாய் போட்டுடலாம். உங்களுக்கு தேவைன்னா மிளகு, சீரகம், கருவேப்பிலை எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் அந்த மாதிரி எதுவும் போடலை. சிம்பிளாக நான் தான் செய்கிறேன். மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம வடை போட்டு எடுக்கலாம். வடை போடுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தை தண்ணி வச்சுக்கோங்க. கையை தொட்டு தொட்டு மாவு எடுத்து வடை போடுங்க. அப்போ தான் ரவுண்டு ஷேப்பாக நல்லா சூப்பராக வரும் வடை. வடை போட்டுட்டு உடனே திருப்ப வேணாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம். வடை முக்கால்வாசி வெந்தால் போதும். நம்ம எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு செகண்ட் பேட்ச் போட்டுடலாம். செகண்ட் பேட்ச் முக்கால்வாசி வெந்த உடனே இப்போ ஃபஸ்ட்டு பேட்சையும் போடணும். அப்படி தான் கடையிலையும் போடுவாங்களா. அதனால தான் பார்க்கும்போதே வடையை சாப்பிட்ணுன்னு தோணும். டேஸ்ட்டாக மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ முக்கால்வாசி வெந்துருச்சு. வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போது செகண்ட் பேட்சும் போட்டு எடுத்துடலாம். செகண்ட் பேட்ச்சு முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இது நல்லா வெந்துடும். நல்லா உள்ளேலாம் வெந்து நல்லா மொறுமொறுப்பாக பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணும். வடை ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வர பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். செகண்ட் பேட்சும் போட்டு எடுத்துடலாம். கடையில் விற்கிற மாதிரியே டேஸ்ட்டாக மொறுமொறுப்பாக நம்ம வீட்லேயும் செய்யலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சட்னி சாம்பாரோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.